சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட இந்த திமுக 1962 நடைபெற்ற அடுத்த தேர்தலிலேயே 50 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று மிகப்பெரிய கட்சியா தமிழகத்துல உருவெடுத்துச்சு. இதை தொடர்ந்து மத்திய அரசு அலுவல் மொழியா ஹிந்திய திணிச்சது மூலமா இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை 1965 பேரறிஞர் அண்ணா தலைமையிலான திமுக மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்துச்சு. இந்த போராட்டத்தோட விளைவா மத்திய அரசாங்கம் ஆங்கில மொழியையே அலுவல் மொழியா தெரிவிச்சது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்து திமுக நடத்திய பல வீரியமான போராட்டங்கள்னால தமிழக மக்கள் அனைவரும் அண்ணாவின் பக்கம் திரும்பினாங்க. இதனோட விளைவா 1967 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 138 தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர்களை திமுக தனி பெரும்பான்மையில வெற்றி பெற்றது. இதன் விளைவா 1949 தொடங்கப்பட்ட இந்த கட்சி முதல் முறையாக 1967 முதல்வர் என்னும் அரியாசனத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களை அமரச் செய்தது. தொடர்ச்சி தெரியணுமா? தொடர்ந்து இணைந்திருங்க நம்ம ரேடியோ பெட்டி சேனலோட.